Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இயேசுவின் பலியில் கலந்திடுவே நாம் ஆலயம் விரைவு மகிழ்வுடனே. இயேசுவின் அருளை அடைந்திடவே நாம் ஆவலாய் இணைவோம் திருப்பலியில். வருவோம் மகிழ்வோம் உறவில் இணைவோம் அவர் வாழ்ந்திடும் ஆலயம் ஆகிடுவோம். வருவோம் மகிழ்வோம் உறவில் இணைவோம் அவர் வாழ்ந்திடும் ஆலயம் ஆகிடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் எங்கும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கார், நம்மள்கிட்ட தான் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சோதனைகளுக்கு நீங்கள் கவலை கொள்ளாமல் தளர்ந்து போகாமல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பள்ளியில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது திரு அவைக்கு பணிபுரியவும் புனித கத்திரினை இறையன்பால் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் உமக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் மறை நிகழ்வில் இணைந்திருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் போது அவரோடு என்று மக்களித்திட அருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14,
இறை வார்த்தைகள் 5 முதல் 18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலுனின்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயூசி என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயூசு கோயிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 115 பல்லவி. எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கென்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாகும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளரை உங்களுக்கு அனைத்தையும் கற்று நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 21 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா, இஸ்காரியத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மதுரையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் இது. மதுரையை சார்ந்த ஒரு நபர் பெங்களூரில் செஃப்பாக வேலை பார்க்குறாரு. அவருக்கு நல்ல சம்பளம். அங்கே அவருக்கு ஒரு நல்ல ஆஃபர் வருது வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த ஊரில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வராரு. வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வேண்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிற வழியில் அவர் ஒரு காட்சி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனநிலை குன்றிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, யாரோ சாப்பிட்டு வாந்தி எடுத்து சாப்பிட்றாரு. அந்த காட்சி வந்து அவரை பயங்கரமாக பாதிக்கிறது. நான் படித்த படிப்பு என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய சமூகத்திற்கும் உதவலை அப்படின்னு சொன்னால் எதற்கு, அங்கே போய் லட்சமாக சம்பளம் வாங்கி எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போல் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு காலையில் வெரைட்டி ரைஸ் நிறையா சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு தெருவோரங்களுக்கு போயிட்டு யாருக்கெல்லாம் வந்து சாப்பாடு இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, மனநிலை குன்றியவர்களுக்கு வந்து முடி வெட்டி அவங்கள சுத்தம் செய்து அவர் குளிப்பாட்டி அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை இன்றளவும் வந்து இன்னும் அது சின்னமாக ஆரம்பித்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு இறையாட்சி பணியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஆண்டவர் விரும்பிய இறையாட்சினா என்ன அப்படிங்கிற ஒரு தியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இங்கே பிறந்த அத்தனை மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. இங்கே பிறந்த அத்தனை பேரும் வாழ தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கான சமூகம் எப்படி இருக்கிறது, யார் வாழ தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், யார்கிட்டெல்லாம் பணம் இருக்கோ அவங்க தான் வாழ தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நாம் வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்து உணவிற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமநிலையற்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். கடவுள் அல்ல. கடவுள் சமமாக படைத்த இந்த உலகத்தை நம்முடைய சுயநலத்தினால திறமை அப்படிங்கிற எனக்கு திறமை இருக்குது, நான் நிறையா சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவனுக்குரியதையும் நான் பிடுங்கி இன்றைக்கி வந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த சமநிலையற்ற இந்த சமூகத்தை சமநிலைக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் ஒரு நல்ல இறையாட்சி பணியாக அதுதான் இருக்க முடியும். அப்போ இது எப்படி நம்ம செய்கிறது, அது எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட யூதா கேட்குறாரு, ஏன் வந்து இதை வந்து உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
இப்போ இந்த காரியம் எங்கேருந்து ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர்லேருந்து ஆரம்பிக்கப்படணும். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் செய்யும் பொழுது, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்யும் பொழுது அவர் இன்னொருத்தருக்கு செய்வார், அவர் இன்னொருத்தருக்கு செய்வார். இது வந்து அப்படியே ஒரு ஆலம்பரம் போல் பரவும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. நாம் நேர்மறையான எண்ணங்களோடு நாம் ஒரு 10 பேர் சேர்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அங்கே நடக்கும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், எங்கே 2-3 பேர் என்னுடைய பெயரால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அங்கே ஒரே கருத்துக்காக நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கு அது நடைபெறுவதாக நாம் பார்க்குறோம். நம்ம கோயில்களுக்கு போகும்போது கூட நமக்கு வந்து ஒரு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரும் பொழுது ஒரு சாந்தம் ஏற்படும் பார்த்தீங்களா உள்ளுக்க. அது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் யாருமே தீமையை எண்ணக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க, தீய எண்ணங்களோடு அங்கே வரக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல எண்ணங்கள் தான் அங்கே வந்து பரவி கிடக்கும். அந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் அங்கே அற்புதமான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குவதாக பார்க்கிறோம். இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், இந்த நாட்டுக்கும், இந்த உலகத்திற்கும் இது பரவ வேண்டும். அந்த காரியம் எங்கேருந்து எடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர்லேருந்து எடுக்கப்படணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் சின்ன லெவலில் இருந்து ஒரு 12 அப்போஸ்தலர்கள் இருந்து அப்புறம் 70 சீடர்கள் அப்படியாக இன்று உலகம் முழுமைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையும் இன்று கடவுளுடைய இந்த நற்செய்தி பரவி கிடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது முதல்ல நமக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி ஆரம்பிக்கப்பட வேண்டும், எப்படி வந்து கடவுள் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, யாரெல்லாம் என் கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள், அவர்களை தந்தை அன்பு செய்கிறார், அவர்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து கடவுள் எனக்குள்ளே குடிகொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தூய ஆவியார் நான் என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை வழிநடத்தணும், எனக்கு ஒரு நல்ல துணையாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இதான் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ அந்த கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வந்து தொடக்கத்தில் கடவுள் 10 கட்டளைகளை கொடுத்தாரு. அது வந்து எப்படி திரித்து இன்றைக்கி வந்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் தங்களுடைய சுயநலத்திற்காக அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அதை என்ன பண்ணுறாரு, இந்த 10 கட்டளைகள் 2 கட்டளைகளுக்குள்ளே அடக்கிறார். முதன்மையான கட்டளை எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது பரிசேயர் கேட்குறாங்க, அவரை சோதிக்கும் நோக்கோடு. மத்தேயு நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் 22வது அதிகாரத்தில். அப்போ சொல்கிறாரு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ வந்து கடவுளை அன்பு செய்ய வேண்டும். உன்னை நீ எப்படி அன்பு செய்கிறியோ அதே போல் அடுத்தவனையும் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து முதன்மையான 2வது கட்டளை அப்படிலாம் சொல்ல, இதற்கு இணையான 2வது கட்டளைன்னு தான் சொல்கிறார். இப்போ இன்னும் மாறி அவர் வந்து இறுதி கட்டத்தில் இந்த சீடர்களுக்கு இந்த அறிவுரையெல்லாம் கொடுக்கும் பொழுது ஒரு புதிய கட்டளையை அவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். என்ன புதிய கட்டளை? ஒருவர் மற்றவிடம் அன்பு செலுத்துங்கள். ஒரே கட்டளை ஆகிட்டார். அதையும் சுருக்கி ஒரே கட்டளை என்ன, நீ மற்றவன் அன்பு செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது கடவுளை அன்பு செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து திருப்பி என்கிட்ட வந்து ஆண்டவர் எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ உன் கூட இருக்கக்கூடிய உன்னுடைய அயலானை நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறியோ, உன்னால் என்ன முடியுமோ, உன்னுடைய லிமிட்டேஷன்ஸ்குள்ளே அடுத்தவனை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ, அவனுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ நீ செஞ்சேன்னா அதுதான் உண்மையிலேயே நீ கடவுளை அன்பு செய்வதற்கு அடையாளம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் எங்களை வெளிப்படுத்துவோம். எங்கள்னு சொல்லும்போது 3 கடவுள், நாங்கள் 3 உங்களுக்குள் குடியிருப்போம், உங்களை வழி நடத்துவோம், நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி தருவார் தூய ஆவியானவர். அப்படியாக தனிப்பட்ட நமக்கு கடவுள் நமக்குள்ளே வந்து நம்மை வழிநடத்தும் பொழுது, நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது இந்த நல்ல காரியம், இந்த நல்ல விஷயம் அடுத்தவனுக்கு அங்கு பரப்பப்படும். அந்த விஷயம் இன்னும் பல பேருக்கு பரப்பப்படும். இயேசு விரும்பிய இறையாட்சி இந்த மண்ணில் மலருவதற்கான எல்லாவித வாய்ப்புகளும் இங்கே ஏற்படும். ஆக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய இந்த அன்பு கட்டளையை, அடுத்தவனை அன்பு செய்யணும், மற்றவர்களை அன்பு செய்யணும் அப்படிங்கிற அந்த அன்பு கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம், தந்தையானவரை அன்பு செய்கிறோம், தந்தையானவர் நம்மை அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இதை மறுத்து நான் மற்றவனை அன்பு செய்யாமல் நான் என்ன காரியம் பண்ணாலும் அவர் சந்தோஷப்பட போகிறது கிடையாது. அவர் தன்னை வெளிப்படுத்த போவதும் கிடையாது. இந்த 3 கடவுள்கள் நமக்குள்ள குடிகொள்வதற்கும் எந்தவித வாய்ப்பும் இருக்க போவது கிடையாது. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய கட்டளை, இந்த அன்பு கட்டளையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர்களாக இந்த மண்ணில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பிய இந்த இறை ஆட்சியை மலர செய்வதற்காக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நாம் ஆண்டவருக்கு பிடித்த சீடர்களாக வாழ்வோம். அதற்காக தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டு தாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கத்தரினின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பழிபொருளை ஏற்றருளும். அதனால் அவருடைய சிறப்பான படிப்பினைகளை நாங்கள் கற்றறிந்து மிகுந்த ஆர்வத்துடன் உண்மை கடவுளாகி உமக்கு நன்றி செலுத்த ஆற்றல் பெறுவமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெதுகாரைக்கராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியின் நிறைவேற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திருளும் திறத்தமே திருப்பிக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் பரிவிளக்கத்தன மனதைக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருத்தமை காத்துமித்து வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அனைவரும் சில மணித்துளிகள் கண்களை மூடி இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக கடவுளிடம் நன்றி சொல்வோம். இந்த நிமிடம் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால், அவருடைய அருளால். அவர் நம் மீது பேரன்பும் பேரிரக்கமும் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதோ நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவ்வாறாக நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் அவரது அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். தந்தையாகிய கடவுள் மகனோடும் தூய ஆவியாரோடும் நம்மில் குடிகொண்டிருக்கிறார். அதற்காக மூவரு கடவுளுக்கு இந்த நேரத்தில் நாம் மனமார்ந்த நன்றியையும் மாட்சியும் இந்த நேரத்தில் நாம் உரித்தாக்குவோம். நம்முடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்வோம், நம்முடைய பெற்றோருக்காக நன்றி சொல்வோம், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக நன்றி சொல்வோம்.
நம் மீது உண்மையிலேயே அக்கறை வைத்து நம்முடைய இன்பத் துன்பங்களில் நம்மோடு உடன் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்காக நன்றி சொல்வோம். நம்மை யாராவது வெறுத்தால், நமக்கு யாராவது எதிராக செயல்பட்டால், அவர்களையும் இந்த நேரத்தில் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து, கடவுளே அவர்களுடைய மனதை மாற்றும், அவர்கள் எங்களை புரிந்து கொள்ள அருள் செய்யும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இதோ இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைய ஆண்டவருடைய துணை என்னாலும் நம்மோடு இருக்க, அவர் நம்மை வழிநடத்தி செல்ல இந்த நாளை ஒப்பு கொடுத்து சிறப்பாக இந்த நன்றி மன்றாட்டிலே இணைப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தினால் புனித கத்தரினின் இம்மை வாழ்வுக்கு உணவளித்தீ, இவ்விருந்தில் பங்கு கொண்ட எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.